பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய பாரத தேசத்தினுடைய 78வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். நம்முடைய பாரத தேசம் சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டு காலம் மிகுந்த பயனுள்ள வகையில் மற்ற நாடுகளுக்கு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட இவ்வளவு பெரிய நாடு ஜனநாயக ரீதியாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இப்படி பல்வேறு வகையில் ஜனநாயக ரீதியாக அமைப்புகளை உருவாக்கி ஒட்டுமொத்த தேசமும் இன்றைக்கு உலகத்திற்கு உதாரணமாக விளங்குகிற வகையில் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தேசமாக உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் அடுத்து 2047 நம்முடைய பாரத தேசம் 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற போது உலகத்தினுடைய வல்லரசு நாடுகளுக்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு உயர வேண்டும் என்பதற்காக, ஒரு வலிமையான பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பாரத தேசத்தினுடைய இந்திய பேரரசின் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேச மக்கள் அனைவரும் தேச அபிமானத்தோடு, தேசப்பற்றோடு, ஒற்றுமை உணர்வோடு வளர்ச்சியை நோக்கி நாம் பயணிப்பதற்கு கரங்கோத்து நிற்க வேண்டும். அதற்கு நம்முடைய அனைத்து இல்லங்களிலும், இல்லந்தோறும், தேசம் முழுவதும் அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றுவோம், அதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று அறைகோல் விட்டிருக்கிறார். அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வேண்டுகோளை முன்னெடுத்து இல்லந்தோறும் கொடியேற்றுகிற நிகழ்வை நாங்கள் இன்று முதல் தொடங்குகிறோம். 13ஆம் தேதியிலே வீடுகள் தோறும் கொடியேற்றுகிற இந்த நிகழ்வு 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி நள்ளிரவு வரை அவரவர்கள் இல்லங்களிலே பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, தேச அபிமானத்தில் தேசப்பற்றுடைய அத்தனை பேருடைய இல்லங்களிலும், ஏன் இந்த தேசத்தின் குடிமகனாக இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் தங்களுடைய இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்றி தேசியத்தின் வளர்ச்சி, தேசத்தின் வளர்ச்சியில் தங்களையும் பங்கு பெற செய்கிறோம் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லோரும் இன்றைக்கு அவரவர் இல்லங்களிலே கொடியேற்றுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்தந்த வட்டாரங்களில் வழக்கமாக நடைபெறுகிற வாகன பேரணி, இருசக்கர வாகனங்களிலே, அது சைக்கிளாக இருந்தாலும் சரி, அல்லது டிவிஎஸ் 50 போன்ற இருசக்கர வாகனங்களாக இருந்தாலும் சரி, அதே போல 4 சக்கர வாகனங்கள் அனைத்திலையும் தேசிய கொடியை இன்று முதல் பறக்க விடுவதற்கு மத்திய அரசு அனுமதித்திருக்கிறது. தேசிய கொடி சுதந்திர தினத்தன்று மட்டும்தான் பறக்க விட வேண்டும் என்ற நிலை இல்லாமல் 3 நாட்களுக்கு முன்பாக 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை எல்லோரும் எப்படி இல்லங்கள் தோறும் கொடியேற்றுகிறோமோ அதே போல எல்லா வாகனங்களிலும் தேசிய கொடி ஏற்றி தேசிய கொடியை அணிவித்து அதோடு பயணிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி எல்லா ஊர்களிலும் வாகன பேரணி நடத்த வேண்டும், தேசிய கொடியுடன் வாகன பேரணி நடத்த வேண்டும் என்று கேட்டபோது, நம்முடைய ராசிபுரத்திலே கூட நாங்களோட அனுமதி கேட்டபொழுது அனுமதி மறுக்கப்பட்டு இன்றைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். வாகன பேரணி நடத்த முடியாது, அது நடைமுறை சட்டம், தமிழ்நாடு காவல் நடைமுறை சட்டம், ப்ரொக்ளமேஷன் ஆஃப் ஆர்டர் அண்டர் 30/2 போலீஸ் ஆக்ட் 1861 என்ற அந்த செக்ஷனின் கீழ் அவர்கள் இன்றைக்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தினமும் கூட திருப்பூரிலே வாகன பேரணி நடத்துவதற்கு என்னுடைய மாநில தலைவரே அதை முன்னின்று தொடங்கி வைப்பார் என்று சொன்னபோது அங்கேயும் மறுத்தளித்தார்கள். இதில் தேசிய நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் சுதந்திர தின
கொண்டாட்டங்களில் ஒரு பகுதியாக தேசிய கொடிய வாகனங்களை கட்டி அணிவகுப்பு நடத்துகிறோம் என்பதை போலீஸ் தடுத்திருக்கிறது, தமிழ்நாடு அரசு தடுத்திருக்கிறது. நாங்கள் அதற்கு எதிர்வினை ஆற்ற, ஒரு நல்ல நாளில் எதிர்வினை ஆற்ற நாங்கள் தயாராக இல்லை. ஆக உடனடியாக எப்படி நாங்கள் தடையை மீறி நாங்கள் தேசிய கொடியோடு ஊர்வலம் போவோம் என்று சொல்வது, அப்படி செல்லுகிற போது அவர்கள் அதை தடுத்து நிறுத்துவது, அதை காவல்துறையினர் எங்களை கைது செய்து அந்த வாகனங்களை கொண்டுட்டு போவது, அது தேசியத்துக்கு அவமானமாக அமைந்துவிடும். அது தேசிய கொடிக்கு அவமானத்தை உருவாக்கிவிடும். ஆகவே நாங்கள் மறுதளிக்கவில்லை, ஆகவே நாங்கள் அதை எதிர்த்து போராடவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இது தேச விரோத குற்றம். காவல்துறை இதற்கு அனுமதி மறுப்பது பாதையை மாற்றலாமே தவிர கிடையாது, அனுமதியே கிடையாது என்று சொல்லுவது, அதுவும் இவர்கள் சொல்லியிருக்கிற இந்த ஆக்ட் பிரகாரம் வரவே வராது. அந்த சரத்துக்களில், அந்த சட்டத்தின் சரத்திலே இருக்கக்கூடிய விவகாரம் தேசிய கொடிக்கு பொருந்தார். ஆக சுதந்திர தினத்தன்று அவர்கள் கொண்டாட்டி அவர்கள் விருப்பப்படி கொண்டாடுவார். ஆக இது சட்டத்திற்கு புறம்பாக தமிழக அரசு காவல்துறையை தவறாக வழிநடத்துகிறது. காவல்துறையும் அதில் ஏமாந்து போய் தவறாக இருக்குது. இதுக்கு உள்துறை செயலாளர் இதுக்கு சரியான, ஹோம் செக்ரட்டரி இதுக்கு சரியான பதிலை சொல்லியாக வேண்டும். வாகன பேரணி, தேசிய கொடி கட்டி வாகன பேரணி நடத்துவதற்கு ஒரு அரசியல் கட்சி கொடிகள் கட்டி ஏதோ ரகலை வரும், அது இதுன்னு சொல்லலாம். அதில் மாறுபட்ட கருத்துடையவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இதுக்கு யார் மாறுபட்ட கருத்துடையவர்கள்? தேசிய கொடிக்கு மாறுபட்ட கருத்துடையவர்கள் யார் இருக்கிறார்கள்? சுதந்திர தினத்திற்கு மாறுபட்ட கருத்துடையவர்கள் யார் இருக்கிறார்? அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் இந்த தேசத்திலே இருக்க வேண்டிய அவசியமே இல்லாதவர்கள். சுதந்திர தினத்திற்கு மாறுபட்ட கருத்துடையவர்கள், தேசிய கொடிக்கு மாறுபட்ட கருத்துடையவர்கள் இந்த தேசத்திலே வாழுவதற்கே தகுதி கிடைத்தவர்கள் அல்ல. அவர்கள் எந்த தகுதியும் கிடையாது. தேசிய கொடியை அவமதிக்கிறவன், சுதந்திர தினத்தை அவமதிக்கிறவன் எவனாக இருந்தாலும் அவன் இந்த தேசத்திலே வாழுகிற தகுதி அற்றவன். அப்படி இருக்கிற போது காவல்துறை இது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருப்பது மிக தவறான முன்னுதாரணம். பாதையை மாற்றலாம், இங்கே போகாதீர்கள், டிராஃபிக்காக இருக்கும், அங்கே இருக்கும் என்று நீங்கள் இப்படி போங்கள் அப்படி போங்கள் என்று சொல்லலாம். அதை நிர்ணயிக்க வேண்டியது காவல்துறை. அவரவர்கள் அவர்களுடைய வீடுகளிலே வாகனங்களை இப்பொழுது அறிவித்து விட்டோம், அறிவித்திருக்கிறோம். அவரவர்கள் அவரவர்கள் வாகனத்திலே இன்று முதல் தேசிய கொடி கட்டி கொண்டு அவரவர்கள் அவருடைய சொந்த வேலைக்கு எங்கே வேணாலும் போகும். அதை எப்படி அவர்களால் வேண்டாம் என்று சொல்ல முடியும்? அவரவர்கள் சொந்த வாகனத்திலே தேசிய கொடி கட்டி, இது ஏற்கனவே இருந்த நடைமுறை. சிலிப்பு கொடுப்பார்கள், அதை ஓட்டுவார்கள். குழந்தைகள் கையிலே பேப்பர் மூவர்ண கொடி, சின்ன சின்ன கொடிகள் கொடுக்கப்படும். இது போன்ற கொடிகளை கொடுத்து அவர்கள் வீதிகளிலே கூட ஆட்டி கொண்டிருப்பார்கள், பள்ளிகளிலே போய் இருப்பார்கள். ஆக அதையெல்லாம் இது என்ன காரணம் என்று புரியவில்லை. ஒருவேளை தமிழ்நாட்டு மக்களுக்கு தேசத்தின் மீது பற்று வந்துக்கூடாது என்று தமிழக அரசு கருதுகிறதா, அல்லது தேச விரோத செயல்கள் தான் எங்களுடைய செயல், அதுதான் என்னுடைய நோக்கம்? அதுவா? தேசம் எத்தனையோ ஆட்சிகள், எத்தனையோ கட்சிகள் ஆடும். நீண்ட காலம் காங்கிரஸ் கட்சி ஆண்டது, இப்பொழுது சமீப காலமாக 11வது ஆண்டு காலமாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிறோம். கட்சிகள் ஆளுவது என்பது வேறு, ஆனால் தேசத்தின் ஆட்சி என்பது ஒரு பொதுவான விவகாரம். ஆக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற போது தேசிய கொடியை அவமதிக்க வேண்டும் என்று கருதுவது என்பது முட்டாள்தனம் என்று சொல்வதா, ஈனத்தனம் என்று சொல்வதா, அல்லது அறியாமை என்று சொல்வதா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இவரே தேசிய கொடி ஏற்றுகிறார், நான் ஏற்ற மாட்டேன், பெருமை பேசிக் கொண்டார்களே. தேசிய கொடியை கோட்டையில் ஏற்றுவதற்கு அதிகாரத்தை, அனுமதியை வாங்கி கொடுத்தவர் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா தான் அதிகாரத்தை வாங்கி கொடுத்தாரு ஸ்டாலின் சொல்கிறார்ல. இவருடைய தேசிய கொடி ஏற்றார்ல. ஏன் ஒரு சாதாரண குடிமகன் தேசிய கொடி கட்டி கொண்டு ஊர்வலமாக போவதற்கு அதுக்கு என்ன தடை? கோட்டை கொத்தளத்தில் ஏறி நீ தேசிய கொடி, நீ முதலமைச்சராக இருந்து ஏற்றுக்கொள்கிறாயே,
அங்க அணிவகுப்பு நடக்கிறதை அதற்கு தடை போடுவார்களா போலீஸ்? நீ பார்வையிட போகிறாயே, அந்தந்த ஊர்களில் வந்து அணிவகுப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்லாம் அந்தந்த ஏரியாவில் அவங்க வந்து அணிவகுப்பு நடத்த போறாங்களே, அதுக்கு தடை போடுவியா? ஆக மக்களுக்கு தடை, உனக்கு வந்து சலுகையா? நீ ஏத்தாத. இருசக்கர வாகன பேரணியை, தேசிய பேரணியை, தேசிய கொடி ஏந்திய பேரணியை அனுமதிக்காத முதலமைச்சருக்கு தேசிய கொடியை தொடுவதற்கு அருகதை இல்லை. இது என்னுடைய ஸ்டேட்மெண்ட். இது அனுமதி வழங்கவில்லை என்றால் நீ தேசிய கொடியை தொடுவதற்கு தகுதியற்றவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு மட்டுமல்ல, என்னுடைய வாதம். மனசாட்சி இருந்தால் முதலமைச்சர் இது குறித்து சிந்திக்க வேண்டும். நாம் மக்களை தேசிய கொடி கட்ட வேண்டாம், தேசிய கொடி கட்டி ஊர்வலம் போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நாம் அந்த தேசிய கொடியை கையில் பிடிப்பதற்கு நமக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும் முதலமைச்சர். சரி, எது எப்படியோ இருக்கட்டும். எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெருவில் இறங்கி இதற்காக சண்டை போட தயாராக இல்லை. காரணம், தேசிய கொடியை அவமானத்திற்கு உள்ளாக்க தயாராக இல்லை. ஆகவே நாங்கள் வாகன பேரணியை நடத்தவில்லை என்றாலும் அவரவர்கள் அவர்களுடைய வாகனங்களிலே தேசிய கொடி கட்டிக்கொண்டு இந்த 3 நாள் பயணிப்போம். அதற்காக பாரதிய ஜனதா கட்சி இல்லந்தோறும் கொடியேற்றுகிற வேலை, அதை போலவே தேசிய கொடி வழங்குகிற வேலை, வாகனங்களிலே தேசிய கொடி கட்டுகிற வேலை, இந்த வேலையை பாரதிய ஜனதா கட்சியுடைய அனைத்து நிர்வாகிகளும் முன்னின்று முன்னெடுப்பார்கள். அவர்கள் நீதி, நேர்மை, நாணயம், தேசப்பற்று இவைகளை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாத ஒரு அரசாங்கம் தான் தமிழ்நாட்டுடைய அரசாங்கமாக இருக்கிறது. 500 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கி விட்டால் போதுமானது, அவ்வளவுதான். ஓட்டுக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி விட்டால் போதுமானது. அதற்காக மட்டுமே ஆட்சியை நடத்துகிறவர்கள், அதற்காக மட்டுமே இருக்கிறவர்கள். நாட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கோ, தேசத்தின் பாதுகாப்பு குறித்து அதற்கான வலிமையான ஒரு நிலையை உருவாக்குவதற்கோ, அல்லது தேசம் உலகத்திலே உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டவர்கள் ஆட்சியிலே இன்றைக்கு இல்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. எல்லா அந்தந்த பகுதியிலேயே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜீவாதார உரிமைகள் குறித்து பல்வேறு பிரச்சனைகள் இருப்பது நியாயம். இதுவும் ஒரு ஜீவாதார உரிமையாக நம்முடைய நகரத்து மக்களுக்கு, ராசிபுரம் நகரத்து மக்களுக்கு அது வந்து ஒரு மிக முக்கிய பிரச்சனை. ஆனால் அது சுதந்திர தினத்தை இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதற்கு எத்தனையோ நாள், இவ்வளவு நாள் இருக்கிறது. இது வந்து ஒன்றும் அவ்வளோ அவசரமாக இப்படியெல்லாம் பஸ்ஸெல்லாம் நிறுத்தி பஸ்ஸை கொண்டு போய் அங்கே நிறுத்தில்லை. இன்னும் காலம் இருக்கிறது. அதற்காக அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க? அரசாங்கம் அதுக்கான ஜியோ போட்டாங்களா? அக்யூசிஷன் ப்ராசஸ் போட்டுட்டு ஏர்மார்க் பண்ணிட்டாங்களா? என்ன இதெல்லாம் இல்லாத போது சுதந்திர தினத்தை போய் அதுக்கு பயன்படுத்தக்கூடாது. சுதந்திர தினத்தில் கருப்பொடி என்பது அவர்களுக்கு நான் வேண்டுகோளாக இருக்கிறேன். இதை அறிவித்த நண்பர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள். அதை பயன்படுத்தினால் நம்மை நாடு மன்னிக்காது. சுதந்திர தினத்தன்று கருப்பு கொடியை வீட்டில் ஏற்றினால் தேசத்துக்குள்ளதான் அந்த ஊரும் இருக்கிறது. தேசத்தினுடைய 78வது பிறந்த தின விழாவில், சுதந்திர தின விழாவில் நாம் கருப்பு கொடி ஏற்றுவது என்பது அசிங்கம். கல்யாண வீட்டில் கொண்டு போய் நீ கருமாதி சட்டியை கொண்டு போய் வைக்கிற மாதிரி, கல்யாண வீட்டில் நீ கருமாதி சட்டி வைப்பியா? அப்போ உனக்கு ஒரு நியாயம், நாட்டுக்கு ஒரு நியாயமா? ஆக என்னுடைய நண்பர்கள், தோழர்கள் அவசரப்பட்டுவிட்டார்கள் இந்த அறிவிப்பை. ஆக ஒன்றும் தவறு கிடையாது, திருத்திக் கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. ஆக இன்னொரு நாள் வைத்துக் கொள்ளலாம், மறுநாள் வைத்துக் கொள்ளலாம், 16ஆம் தேதி வைக்கலாம், 17ஆம் தேதி வைக்கலாம், 20ஆம் தேதி வைத்துக் கொள்ளலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆக அதை அவர்கள் பரிசீலிக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து கிடையாது. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் வேண்டுகோள், நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேசிய கொடி ஏற்போம். நாங்கள் கருப்பு கொடி அன்றைக்கு சுதந்திர தினத்தன்றைக்கு கருப்பு கொடி பாரதிய ஜனதா கட்சியுடைய தோழர்கள் வீடுகளிலே அது சொல்வதற்கு எனக்கு அதுக்கு மட்டும்தான் எனக்கு உரிமை உண்டு. என்னுடைய உரிமையை நான் சொல்லுகிறேன். தேசம் எனக்கு முக்கியம். தேசத்தை சொல்லுகிறேன். சுதந்திர தினத்தன்றைக்கு கருப்பு கொடி ஏற்றுவது என்பது மிக தவறான செயல், ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அவசரப்பட்டு அந்த தினத்தை தேர்ந்தெடுத்து அறிவித்தது தவறு. தவறை திருத்திக் கொள்வது நல்லது. காரியம் முக்கியமா, வீரியம் முக்கியமா என்று யோசிக்க வேண்டும்.
உங்களுக்கு காரியம் ஆற்ற வேண்டும் என்றால் இந்த தினத்தை நீங்கள் பயன்படுத்துவது தவறு. எங்களுக்கு எங்களுடைய நோக்கம் எங்களுடைய பிரதம அமைச்சருடைய அறிவிப்பு. பிரதம அமைச்சர் அறிவித்திருக்க தேசம் முழுவதும் இல்லந்தோறும் கொடியேற்ற வேண்டும் என்று. அதை பின்பற்றுவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குமே தவிர உள்ளூர் பிரச்சனைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒத்துப்போகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதற்கான நாள் என்பது வேறு. சுதந்திரத்தை தேர்ந்தெடுத்தது தவறு என்பது என்னுடைய நோக்கம், கருத்து. யார் செய்ய போகிறார்கள்? அன்றைக்கு தேசிய அளவில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி யார் இதை பற்றி கேட்க போகிறார்கள்? சுதந்திர தினத்துக்கு கருப்பு கொடி ஏற்றுவதனால யார் உங்களை கேட்கணும்? மத்திய அரசு அவங்க பஸ் ஸ்டாண்டு மாத்துது, தேசமா மாத்துது. இல்லை நீங்க கருப்புடி ஏற்றுனால செங்கோட்டையில் பிரைம் மினிஸ்டர் கருப்புடி இந்த தேசிய கொடி ஏற்றுறத நின்று போயிருப்பதா? என்ன ஒரு இதுக்குன்னு தனியா ஒரு நாளை குறிங்க, தனியா நாளை குறிச்சு எல்லாம் ஏற்றி காமிங்க. அப்போ 100% இது பண்ணி காமிங்க. அதுதான் மக்களுடைய எல்லாரும் அணி திரட்டுறது அர்த்தம். இது சும்மா விளம்பரத்துக்கு, இது டபாஸ். நம்ம பிஜேபி கட்சி சார்ந்தவங்களும் அதில் போய் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க கருப்பு கொடிக்கு வந்து. அவங்க தெரியாது எனக்கு அதை பற்றி. அவங்க கடை வச்சிருப்பான், கடை வச்சிருப்பான், அதான் பண்ணியிருப்பான். அவன் சொந்த விவகாரங்கள் அதெல்லாம் வந்து பார்ட்டி ஆஸ் ஏ பார்ட்டி ஐ எம் டெக்ளரிங் இட். We are not part of that. இதுதான் எங்களுக்கு முக்கியம். எங்கள் தேச தந்தை, எங்களுடைய தேசிய தலைவர், எங்கள் கட்சியினுடைய முன்னோடி, அவர் நாட்டுக்கு என்ன சொல்லியிருக்காரு அதான் எங்களுக்கு முக்கியம். ராமலிங்கம் போயிட்டான், சத்தியமூர்த்தி போனார், சேதுராம் போனார்ங்கிறது அல்ல காரணம். நோட்டீஸ் யார் வேணாலும் கொடுக்கலாம். எனக்கு கூட தான் அங்கே கடை இருக்குது, என்ன எனக்கு கூட தான் நட்டா அவன் வாடகை போகாது. அதுக்காக சொந்த நலனுக்காக சுதந்திர தினத்தை நாங்கள்லாம் பயன்படுத்த முடியும். இப்போ ஆளுநரை வந்து பேச விடாமே தடுத்துட்டாங்க, ஆளுநருடைய உரையே மாற்றி போடுறாங்க. என்ன அது சட்டத்தின் பால் நடந்த ஆட்சி நடக்கிறது. என்னமோ பொறுமையாக இருக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு முடிவு வர போது தான் தெரியும். என்ன மேலே இருக்கிறவங்க பொறுமையாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் போயிட்டே இருக்கும். புறக்கணிக்கிறது என்ன இருக்குது? என்ன வந்து முடிவு பண்ணால் போதும். அதனால் ஆளுநருக்கு அதிகாரம் குறைஞ்சி போதா, ஆளுநருக்கு மரியாதை குறைஞ்சி போதா? ஒரு நாள் செய்தி இவ்வளோ தான் தனியாக ஒரு தடவை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இவங்க சிண்டிகேட்டை போட்டாங்க கல்வித்துறையில்னு. ஒரு ப்ரொஃபஸரு 12 காலேஜில் வேலை செய்கிறான். அதை கேட்டால் ஆளுநர் தப்பா? ஒரே ப்ரொஃபஸரு 12 காலேஜில் வேலை செய்கிறதா இப்போ லிஸ்ட்டு போடுறான், சம்பளம் வாங்குறான், அவன் டிபார்ட்மெண்ட் நடத்துகிறான். இதெல்லாம் அனுபவிச்சிங்கன்னா இவங்க. அதனால வந்து ஆளுநர் வந்து நேர்மையாக நியாயமாக நடக்கிறாரு, அது அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நியாயமற்ற நேர்மையற்ற ஆட்சி நடத்துகிற அரசாங்கத்தில் இருக்கிறவங்க என்ன அவங்க அப்படி தான் புறப்பணிப்பாங்க. ஏன் கேள்வி கேட்குற? ஏன் நீ நேர்மையாக நடந்துக்கிற? அதுதான் அவங்களுக்கு. அதனால தான் புறக்கணிக்கிறாங்க. எதுக்காக புறக்கணிக்கிறாங்க? அந்த லேடிஸ் அக்கா இங்கே வாங்க, ஃபுல்லாக வாங்கக்கா. பாதி பேர் வருங்க. भारत माता की जय, भारत माता की जय. நான் அப்படியே
அவ்வளோதான் சிறப்பு. நான் அப்படி இருங்க. அயராது உழைப்போம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய்.